மாப்பிள்ள மாப்பிள்ள இங்க வாங்கல மாப்பிள்ள 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 காமி நீயே பாரு மாப்பிள்ள இங்க பாரு மாப்பிள்ள எங்க பாக்குறேன் இங்க என்ன எங்க பாக்குறேன் எங்க பாக்குறேன் இங்க வாயா சின்ன பையனுக்கு மாப்பிள்ள அங்க பாரு ஓட 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 எனக்கு வானா நீ இருக்குதானா தூக்கு மாட்டு செத்துருன்ற செத்துறியா நீ எதுக்கு அம்மா என்னப்பா நம்ம கொண்டாடி தள்ளி வன்னிய மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கின்றேன். வன்னிய மரமா? ஒரு மார்க்கமாக இருக்கிற நீ மாப்பிள்ள அம்மா தெரியாது என்ன பண்ண மகளே அருணாட்சி வாங்க தந்தை சொல்வதை கேள் படிங்க வாங்க அவனை விட உன்னிடம் என்ன குறைச்சனா திருமணம் செய்ய போற உன்னிடம் கட்டளையிட்டேன் என்ன சொல்லியது அப்பா இப்போ திருமணம் தேவையில்லை நந்தமன சோலை சென்று அப்பா மலர்வன சோலை சென்று ஆடி பாடி வரும் வேளையில் இவரை பார்த்து மனதையே பறிகொடுத்து அவரை பார்த்தால் அவரோடதான் அன்பு அழிவினப்பா என்ன தெரியல ஊர் பேர் இந்த மண்ணோட அவனை விட்டு விடு நல்ல மாற்றம் சென்றது ஒரு திருமணம் செய்து போகிறேன் முடியாது என்று முடிவாக சொல்ல வாழ்வி
எனது மகளை அழித்து விடுகிறார் இப்பொழுது. சாவடி அவளை. நானும் மாட்டேன் போறேன். நீ எனக்கு பின்னாடி நில்லுமா. அத்தையோடா. நீ வா, வா. அப்படி அவன அத்தையோடு சரி சாதமா சொன்னாயா இவனை மறந்து விடு. அழகான மாப்பிள்ளை தெரிந்த உடனே திருமணத்தினால் யார் ஜாமீன் கேட்கிறேன். அதை விட்டு விடு. எதற்காக இந்த கோட்டைக்கு நின்றானே? எதற்காக தெரியுமா? வன்னிய மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கிறீ. ஏய் ஆ? சின்னது வன்னிய மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கிறேன். நான் சொல்ல முடியுமா அது? எதற்காக ஏய் அந்த வன்னி மரம் உனக்கு வேண்டும் என்றால் என்றால் நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? நான் வைக்கக்கூடிய மோடி எடுக்க வேண்டியது. அப்பா அப்படியா? ஆமாடா மோடி எடுப்பாயா? அந்த மோடி எடுத்தால் கண்டிப்பாக எனது மகளை தாராளமாக உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன். அப்படியாகட்டும். மோடி எடுக்க முடியுமா? நீங்கள் வைக்கக்கூடிய மோடிகள் அனைத்தும் எடுத்து வன்னிய மரத்தையும் அருணாட்சியும் நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன். அப்படியா? அப்படி என்றால் புறப்படு எனது கோட்டைக்கு. பார்த்தாயா எப்போது அம்மன் உரைத்தபடி உன் தந்தை வைக்கக்கூடிய மோடியை மலையாள வீரனாக சென்று அந்த மோடி எடுக்க வேண்டும். உன்னை என்னுடைய தந்தையிடத்திலிருந்து ஒரு சில மந்திரங்களை நான் கற்று வைத்திருக்கின்றேன். அந்த மந்திரங்களை உன் செவியிலே ஓதுகின்றேன். அதை வைத்து அந்த மோடியை சர்வத அக்கறையை எடுத்து விடுங்கள். அம்மா தாயே எனக்கு ஒரு மகன் பிறப்பா. அது எப்படிங்க எனக்கு பாருங்கிற மகன் முன்ன மாதிரி இருப்பான். எனக்கு பாருங்கிற புள்ள நாங்க என்ன தப்பா சொன்னா அடிக்கிற அடிக்கும் போது மொக்க பண்ணி ஆள் வந்தா ஐயோ
அடே காவலா ஐயா, மந்திரி மகோதரா ஏய், நான் யார்? யாரு? நான் என்ன? அதை விடு. நான் யாரு? ஓ, நான் யாரு? சூரவேசக்காரர். என் நடுத்தூர். ஏய், நான் யாரா? நான் யாரா? வாயாங்க, வாயா. டேய், நான் எப்படி பிறந்தேன்? அதெல்லாம் விடு. என்ன? ஆட மொக்க ஆட ஓடி ஆட தட்டுவா ஆடி மகனே ஆட உம்மா செவ்வியமோ. நான் வந்ததை வரது நிம்மான அடிக்கிறேன், நிம்மான ஆசை எடுத்துட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்? கொக்கடா போயின்னு கேட்கிறேன், எப்படியா போயின்னு கேட்கிறேன். என்னதான் நினைச்சிருக்கேன்? ஆட செவ்வியால் மகனே ஆட மொக்க ஆட என்னங்க என்னதான்? என் கண்ணு யுவராஜ் ஓ, வேன் மேலேயே படுக்க வச்சுட்டாங்கடா. அதுதான் அதை போட்டு அடிக்கிறது தெரியல. அக்காலையை ஒழி. ஐயா, என்னது? கொக்கால போய். யார் என்ன கேக்குறியா? ஏய், நீங்க தானே சொன்னீங்க இப்போ. ஏன்டா தவறா கேட்கறேன்னு கேட்கறேன். ஆமா. அக்கால ஒழி ஆ, எப்படி சொல்லக்கூடியது? ஆ. அது தவறான வார்த்தை கிடையாது. தப்பு கிடையாது. அப்போ தப்பு கிடையாது அது. பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஆ, இன்னும் ஒக்கால போய் போறவெல்லாம் கேளு. ஆமா. படால் கொடுப்பாங்க. இப்ப தானே சொன்ன தப்பு கிடையாதுன்னு. ஏண்டா ஓ, அக்காலைய ஒழி ஆ, இப்பொழுது ஆ, சிவபெருமானுக்கு அழகாக பூஜை செய்து ஆமாங்க. மாதத்திலே இருமுறை ஆமா. சிவபெருமானை தரிசிக்க ஆ, பிரதோஷ வேளையில சிவபெருமானை பார்ப்பதற்காக செல்வார்கள். ஆமாங்க. அப்படி சிவனை பார்க்கும் பொழுது சிவனுக்கு முன்பாக இருப்பது என்ன? ஓ, மாடு ஒண்ணு படுத்துன்னு இருக்கோம். நாங்க கால மாடு தானே படுத்துன்னு இருக்கோம். இந்த நந்தீஸ்வரர். 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 நந்தி ஈஸ்வரர். நந்தீஸ்வரர். ஆ, அது எடுக்காத. அந்த நந்தி பகவான் ஆ, இரு கொம்புக்கு இடையே ஆ, நடனம் ஆடுவார் சிவபெருமான். ஆமாங்க. எந்த நேரத்துல? எந்த நேரத்துல? நீ சுப்ரமணியம் ரெடி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்ல மாட்டேனா? எனக்கு சொல்லு, நீயே சொல்லு. பிரதோஷ காலத்திலே. ஆ, எப்போ? பிரதோஷ காலத்துல. அப்போ பிரசவமா. ஏதோ ஒண்ணு. அதனால சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்றால் ஆ, அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்வார்கள். ஆமா. அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்த பிறகுதான் பிறகு அந்த சிவபெருமான் காட்சி தருவார். அப்ப சிவனை பார்க்க வேண்டும் என்றால் ஆ, அக்காலை நந்தி பகவானுக்கு பெயர் என்ன? காளை. காளை மாடு. ஆமாங்க. ரிஷிப வாகனம். ஆமாங்க. அந்த காளை அகன்றால்தான் ஆ. சிவபெருமானை பார்க்க முடியும். அடடா. அதனால்தான் ஆ. அக்காளையை ஒளி அக்காளையை ஒழி. அட செவிலியா மகனே. முதல்ல ஏதோ சொன்னேன், சரின்னு ஒத்துக்கினேன். சரியா? யாரு சரியா? சரின்னு ஒத்துக்கினேன். வா, சரின்னு ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வா, வாட்ஸ்அப் திக்காது. வா, சரின்னு ஒத்துக்கினேன். சரின்னு ஒத்துக்கிறேன். இப்ப கேக்குறதுல நியாயமா? அடப்பா. ஊர்ல எல்லாரும் பாக்குறாங்க, என்ன நினைப்பாங்க? என்ன சொல்லு. செவிலியால் மகனே. பாரா பாரா, என்னதான்? திருவாரூர் தேர் இருக்குது. ஆமா. உலகத்திலே மிகப்பெரிய தேர் திருவாரூர் தேர். ஆமாங்க. பாட்டு கூட இருக்குது. என்னன்னு? என்ன பாட்டு? என்னன்னு? முதல்ல பாடுறேன். அந்த திருவாரூர் தேரு ஆ, புறப்படுவதற்கு முன்பாக ஆ. தேவதாசிகள், ஆஹா, தேவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தேவதாசிகள் தேவதாசிகள். அவர் வடம் பிடித்து இழுத்தால்தான் ஆ, அமர்ந்திருக்கும் திரு தேரானது புறப்படும். புறப்படும். எதற்காக தெரியுமா? எதற்காக? அந்த திருவண்ணாமலை ஆஹா, கும்ப என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய. ஒரு மதுர தாசியானவர். ஏய், அவர் கொள்கை என்ன தெரியுமா? என்ன? ஊன் குருடாக இருந்தாலும் சரி, ஆ, ஒரு நாளைக்கு சூரியன் உதயவதற்கு முன்பாக யார் நமக்கு தாமரம் தரிக்கிறார்களோ தரிக்கிறார்களோ அந்நாள் முழுவதும் அவரோடு சேர்ந்து வாழ்வது வழக்கம். அவளை சோதிக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அழகான வாலிபலாக உருமாறி அவள் ஆண்ட போறார். யாராண்ட? தேவடாண்ட. அவங்களோட இவனைக்கலாம். அண்ணா, எதுக்குண்ணா நீ குஞ்சிக்கினா? யாராண்ட போனாரு? குனிஞ்சிக்கினாரு. வா, குனிஞ்சிக்கினாரு. வா. நோ, நீ வணக்கலாம். யாராண்ட போனாரு கேளு. அழகான ரூபம் கொண்ட சிவபெருமான் யாராண்ட போனாரு? தேவதாசி. அதான் தேவடியா?
சரி ஆமாண்டா வாடா தேவடியா தானே நான் தப்பா என் வாயில போய் அப்படி வருமா நான் எதுக்கு சொல்லிட்டு நான் எதுக்கு வாங்கி கிடக்கணும் அதனால கூன் குருடாக நொண்டி முடமாக ஒரு பாமர மக்களுக்கு படியளக்கக்கூடிய ஈசன் முண்டி முடமாக காலையில் சூரியன் அருவன் உதயமாவதற்கு முன்பாக தேவதாசிகளிடத்திலே தாமம் தரிக்கிறார். ஒரு நாள் அவளோடு வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நாட்டு அரசர்கள் அவள் மீது ஆசை கொண்டு எத்தனையோ நாட்டு அரசர்கள் அந்த நேரத்திலே பொண்ணுக்கும் பொருளுக்கும் அந்த தும்பை என்று சொல்லக்கூடிய தேவதாசி உடலை சேர்வதற்காக ஓட்டமாக ஓடி வருகிறார். மாமன்னர்கள் ஆனா அவள் தாசியாக இருந்தாலும் கூன் குருடாக இருந்த அவனுக்கு முதல் தாம்பலம் கொடுத்ததா அந்நாள் முழுவதும் அவனோடு சந்தோஷமாக உற்சாகமாக இருந்தான். ஆகையால் பெண்ணே வந்திருப்பது யார் என்று அறியாமல் உன்னை சோதித்ததா நீ தேவதாசியாக இருந்தாலும் கூன் குருடாக இருக்கக்கூடிய நான் யார் தெரியுமா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக சிவபெருமானாக காட்சியளித்தார். சுவாமி என்னை சோதிக்க வேண்டும் என்பதற்காக படியளக்கக்கூடிய பரமன் நீங்கள் கூன் குருடி உண்டி முடமாக வந்திருக்கிறார். ஆகையால் நான் உங்களுக்கு தொண்டுகள் செய்ததா எனக்கு சில வரங்கள் தேவை. சதா நேரமும் நான் உங்களுடைய ஐக்கியமாக கேட்பதியா தும்பை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அந்த தேவதாசி தும்ப மலராக மாற்றி தன் செடமுடியிலே சூடிக்கொண்டார் சிவபெருமான். இப்போ தேவதாசி எங்க இருக்கிறார்? சிவனோட தலையில உயர் பதவி எங்க இருக்கிறார்? சிவனோட அப்போ தேவடியா மாவன் தப்பான வார்த்தை கிடையாது. அட தேவடியா மாவனே, அட உங்களுக்கு இதெல்லாம் சொன்ன தப்பு கிடையாது. அதனாலதான் நான் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ண முடியும். அதானே கரெக்ட். நீ சொன்ன இந்த மாபெரும் சபையில அன்று சிவபெருமா 33 தேவர்கள் ஒன்று சூழ அழகாக தில்லையிலே திருக்கூத்து ஆடினார். நாளடிவில் அது தெருக்கூத்தாக மாறியது. அந்த தெருக்கூத்தாக மேடை நாடகம், சினிமா, கரகாட்டம், மயிலாட்டம் என்ற கதைகள் தோன்றியது. ஆனால் இந்த மாபெரும் சபையிலே நான் வந்திருப்பது யார்? என்ன தெரியுமா? ஆட தத்த தன தான தன தன முந்தி ஒரு காலம் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் சிவபெருமான் இடத்தில் மரத்தை பெற்று தேவர்களுக்கு இம்சை கொடுத்துக் கொண்டார். ஆகையால் அந்த சூரரை
அழிப்பதற்காக சிவன் நெத்திக் கண்ணிலே தோன்றி 6 கமலத்தில் அருவுருவாய் பிறந்த 6 முக கடவுள் முருகன். 6 முக கடவுள். ஆமாங்க, முருகன். முருகப்பெருமான். ஆமாங்க. அந்த சூரபத்மன் உடலை கிழித்து சேவலாகவும் மயிலாகவும் கொடியாக ஏற்றி செந்தில் வடிவேலனாக காட்டி அடுத்ததாக நான் கொண்ட அவதாரம் அவதாரம் எப்படி அந்த மாதாவி அடிப்படை தேவர்களுக்கு இம்சை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக காமாட்சி வேண்மையில் 32 விருதுகள் பெற்று வீர மன்னியனாக வாதாபியை கொண்டு தேவர்களை காத்து அடுத்தது கள்ளிக்காத்தனாக பிறந்து கள்ளிக்காட்டிலே கள்ளிக்காத்தானாக பிறந்தவர் அயல்நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்து என் கள்ளிக்காட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கல்வியை போதித்ததால் எனக்கு கல்வி காத்தா எம்மை குறித்து வரும் பக்தர்களுக்கு நான் காட்சி தந்தாலும் திருவண்ணாமலையில் சிவபெருமானுக்காக அழகாக முருகப்பெருமான் தன் நாவிலே எழுதி கொடுத்து என்ன தெரியும்? அந்த அருணகிரிநாதர் அவர் நாவிலே அழகாக திருப்புகழ் மந்திரத்தை எழுதி கொடுத்தார். முக்தை தரும் பக்தி கள்ளிக்காட்டிலே பிறந்த நாள் கள்ளிக்காத்தனாக இருந்த நாள் அம்மன் அருள் பெற்று மாலவராஜன் கோட்டைக்கு வந்து வள்ளியமரத்தை கொண்டு செல்வதற்காக வீர மலையாள வீரனாகவே வந்திருக்கிறேன். யார பார்க்கணும்? இப்ப பாரு, இப்ப வித்த காட்டுறத மட்டும் பாரு. பாரு அடே வானவராயா, வா வா வா. வானவராயா, தாளவ குலத்திலே பிறந்த நீ தனிப்பெரும் வரங்களை பெற்று இந்த வானவராய கோட்டையிலே வன்னிய மரத்தை காவலாக கொண்டு நீ அணிந்த மலையாளம் சென்று மலையாள வீரனாக அவதரித்திருக்கிறேன். கோட்டை சிறுவனவெல்லாம் பைத்தியக்காரா, இப்பொழுது மாணவராக கோட்டைக்கு வந்து விட்டேன். நான் வைக்கக்கூடிய மோடியை எடுக்க தயாராக இருக்கிறாயா நீ? மாணவராயா,
ஆபத்து வந்து விட்டது. அடடா சொல்வதற்கு அடடா பயங்கரமான மந்திரவாதி நான். நீ கற்றுணர்ந்த மந்திரங்கள் எல்லாம் மலையாள பகவதி இடத்திலே என்னை பெற்றெடுத்தவர்களாக பெற்றிருக்கிறேனா? அந்த மலையாள பகவதியை ஏய், முதல் மோடி கனி மோடி வைக்க போகிறேன். மாணவராயா இப்பொழுது நீ வைக்கக்கூடிய மோடிகளை அடிய நான் எடுத்து விட்டால் உனக்கு இருக்கும் அந்த இந்த வானவராய கோட்டையில் அந்த வன்னிய மரத்தை கொண்டு சென்று என் தாய்க்கு ஓரிரவில் ஆலயம் எடுத்து மகா கும்பாபிஷேகம் செய்து அப்படியா? போட்டிக்கு தயாராக இருக்கிறாயா? கொண்டு வர முடியும். ஏய், என்ன இது? அன்பார்ந்த சுப்பராயன் அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, சிறப்புமிக்க நமது மருதாடு கிராமத்திலே மாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து ஊர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் மண்டல பூஜை நிறைவு விழா செய்திருக்கிறார்கள். கலை வளர்ந்த நமது கிராமம், சிறப்புமிக்க நமது கிராமம், இதுவரையிலும் நீங்கள் சிரிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் நாடகம் நடத்தப்பட்டது. இப்பேற்பட்ட சிறப்புமிக்க நாடகங்கள் நம் கிராமங்களிலே நம் முன்னோர்கள் எதற்காக நடத்தினார்கள் என்றால், மாபெரும் ஆலயத்தை அமைத்த பிறகும் தன் கிராமத்திலே கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடியானது படக்கூடாது, அந்த கண்ணோம்பல் தீர வேண்டும், யாவல் பில்லி சூனியங்கள் அகல வேண்டும், செய்வினை கோளாறுகள் அகல வேண்டும் என்றால் இப்பொழுதுதான் விஞ்ஞானம், ஊசி, மாத்திரை, மருந்து. அப்பொழுதெல்லாம் தெய்வ நம்பிக்கை, அந்த தெய்வ நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கும் நம் மூதாதையர்கள் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க நாடகங்களை கிராமங்களில் நடத்தி மக்கள் நலம் பெறுவதற்காக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க நாடகங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அழகான நமது கிராமத்திலே இப்பொழுது ஆய கலைகள் 64, அதில் இயல், இசை, நாடக கலை. அந்த நாடக கலையிலே ஒரு பகுதியாக வழங்கக்கூடியது இந்த மோடி நாடகம். மந்திரமும் தந்திரமும் ஒன்றாக கலந்த கலை இந்த மோடி நாடகம். இதை மனிதர்கள் அனைவரும் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் பாடுபடுகிறார்கள். தன் உயிரையும் பணைய வைத்து தமது கிராமம் சிறைத்து வாழ வேண்டும், செழித்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் நாடகத்தை ஏற்பாடு செய்த நமது தலையாரி வகையாரா குடும்பத்திற்கு மிகப்பெரிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.